சம்பாதித்து பெரியவனாக விரும்புகிறேன், ஆனால் எனக்கு பலன் இல்லையே என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தையும் சம்பாதிக்கிறதற்கான பலனையும் உனக்கு கொடுக்கிறவர். தகப்பன் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து பார்த்து வளர்ந்த மகன்தான் சாலமோன். அவருக்கு பதவி வந்த போது அவர் தன் தகப்பன் தனக்காக சேர்த்து வைத்ததை நினைக்கவில்லை. தனக்கு மற்றவர்கள் கொடுக்கும் வெகுமதியை பற்றியும் நினைக்கவில்லை. தேவனை நினைத்தார். நினைத்து அவர் சித்தம் என்ன, இந்த ஆட்சியை செய்ய எனக்கு முதல் தேவை என்ன என்பதை அறிந்து தேவனிடத்தில் ஞானத்தை கேட்டார். தேவனும் அவர் கேளாத ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் அவருக்கு கொடுத்தார். ஈசாக்கு மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாய் இருந்தார். அது இலகுவாக அவருக்கு கிடைக்கவில்லை. ஒரு இடத்திற்கு போவார், கிணறு வெட்டுவார், கொஞ்சம் செழிப்பது போல் இருக்கும். சத்துருவுக்கு பொறாமை வரும், அந்த கிணற்றை மூடுவான். திரும்ப வேறொரு இடத்திற்கு போய் கிணறு தோண்டுவார், அதேதான் நடக்கும். இவன் எவ்வளவு பலனை அந்த இடத்தில் விரயம் செய்திருக்க வேண்டும். ஆனால் தேவன் ஒரு இடத்தில் அவருக்கு பலனையும் கொடுத்து எல்லார் கண்களிலும் கிருபையும் கொடுத்தார். அந்த இடத்தில் அவர் 100 விதைத்தார், 100 அறுத்தார், மிகவும் விருத்தியானார். இதன் விளைவு சத்துருக்கள் இவரோடு கர்த்தர் இருக்கிறார் என்பதை அறிந்து இவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு மண்டியிட்டார். இதற்கு தேவையானது 2 விஷயமாய் இருந்தது. ஒன்று, கர்த்தரை எப்பொழுதும் நினைத்துக் கொண்டே இருந்து அவர் சித்தப்படி செயல்பட முனைவது. இரண்டாவதாக, அவர் உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படி அவரிடத்திலிருந்து இந்த காரியங்களை செய்ய வாக்குத்தத்தம் இருக்கிறதா என்று தேவனிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு அவரை நினைத்து வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொண்டு நாம் சம்பாதிக்க முற்படும் போது தேவன் பலனையும் கொடுப்பார், தேவையான ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பார். ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் குறுக்கு வழியில் போகாமல் உமது சித்தம் அறிந்து நான் சம்பாதிக்கத்தக்கதாக உம்மை என் வாழ்க்கையில் நினைவு கூறுகிறேன். தேவரீர் உழைக்கத்தக்கதாக போதிய பலனையும் ஞானத்தையும் எனக்கு கொடுத்து அதன் முழு பலனை அடையவும் எனக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை பெற்றுக் கொள்ளவும் என்னை பலப்படுத்துவீராக. இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.